நிலைமையை மாற்றி அமைத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து கொண்டு வந்ததுனால இன்னைக்கு சிவகாசியில் ஏதாவது ஒரு சிகிச்சைக்கு நீங்க வந்து மேல் சிகிச்சைக்கு போனோம்னா நேர விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல உயர் டாக்டர்கள் மிஷினரிகளா எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம விருதுநகரை தாண்டி போக முடியல. அதே சமயத்துல பட்டாசு தொழிலாளருக்கு ஒரு பயிற்சி அரங்கத்தை அண்ணன் கொண்டு வந்தவர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள். இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலே கலைக்கல்லூரி இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் நிம்மதியா வந்து காலேஜ் படிக்கிற அரசு கலைக்கல்லூரி, அந்த கலைக்கல்லூரியை கொண்டு வந்த பெருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு தான் சாரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பகுதியில வந்து அடிப்படை பிரச்சனை தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இங்க இருந்து தண்ணி எடுக்கணும்னா நம்ம விஜயா பைரஸுக்கு போவோம். விஜயா பைரஸ்ல போய் நைட்டு 12 மணி 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவோம். பைப்ல அடிவப்புல தண்ணி அடிச்சுட்டு 4 குடம் 5 குடம் எடுத்துட்டு வருவோம். விடிய விடிய தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தண்ணி ரோட்ல ஆறா போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த போது பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தவர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தண்ணியை வந்து மேல ஏத்தி ஓவர் ஹெட் டேங்க்ல வச்சு நீங்க தண்ணியை பயன்படுத்துறீங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களை அவர் நேசித்த காரணத்தினால் இந்த சாலைகளா இருக்கட்டும், பல்வேறு நல திட்டங்களா இருக்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து 2 அமைச்சர் இருக்காங்க. ஆனாலும் இந்த கக்கன்காலியோ முருகன்காலியோ இந்த டிஎம்டி செட்டோ பல்லவட்டியோ எந்த ஊரா இருந்தாலும் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டா உடனடியா ஓடி போய் சொந்த நிதியில இருந்து உடனே நிதியை அளிக்கக்கூடியவர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி. போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட கக்கன்காலில ஒரு குடும்பத்துல வந்து தீ பிடிச்சிருச்சு. கணவன் மனைவி எல்லாமே வந்து அந்த வறிய நிலைமையில இருக்காங்க. தீ பிடிச்சு வீடுகள்லாம் சேதமாயிருச்சு. அதை வந்து இங்க இருக்க அமைச்சர் கூட வந்து போய் பார்க்கல. ஆனா அண்ணன் கேடிஆர் வந்து உடனடியா அந்த குடும்பத்தை சந்தித்து அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வழங்கினாரு. பல்வேறு இப்ப நம்ம உதாரணமா சொல்லணும்னா நம்ம டிஎம்டி நம்ம அந்த கக்கன்கான்ல ஒரு பொண்ணு, நம்ம பொண்ணு தான், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு மருத்துவக் கல்லூரி படிக்குது. அதுக்கு வந்து இப்ப மருத்துவக் கல்லூரிக்கு உதவி வேணும்னு கேட்ட உடனே 1 லட்சம் ரூபாய் நிதியை வாரி வழங்கியவர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள். இந்த பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பாக பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி. அவர் செய்த நன்மைகளை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் வந்து எல்லா கட்சிக்காரன் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறதில்ல. யாரா இருந்தாலும் அவர் மனிதன். இன்னைக்கு வந்து நீங்க சிவாஜில அரசன் அசோக் வந்து 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தாரு. அவர் என்ன செய்வாரு? ஒரே ஒரு கார்ல போவாரு. கார் வந்து 71-17. அந்த கார்ல வந்து ஏறினார்னா ரோட்ல யாரு நிக்கிறான்னு பார்க்க மாட்டாரு. அவர் வாட்ட நேர போவாரு. இந்த பகுதிக்கு எத்தனை தடவை வந்திருப்பாரு நீங்க சொல்லுங்க. ஆனால் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அண்ணன் வந்து அமைச்சரா இருந்தாலும் சரி, அமைச்சராக இல்லாவிட்டாலும் சரி, நீங்க கல்யாணம், காது குத்து, மொட்டை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் போய் அவர் அணுகலாம். உடனடியா வந்து அவர் வந்து இங்க வந்து கலந்து கொள்வாரு. அந்நேர முடியலனாலும் கூட ஒரு 2 நாள் கழிச்சாவது வருவாரு. அதே மாதிரி துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்பா முக்கியமான ஆளு, நம்ம ஆளுங்க இறந்துட்டாங்க, கட்சிக்காரங்களா இருக்கட்டும் சரி, முக்கியமான ஊர் தலைவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, வந்து அவர் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவர். அவர் என்ன செய்வாரு? உடனே வந்து அந்த இதுல கலந்து கொள்வார். இன்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்வாரு. இந்த பகுதி மக்கள்ல இப்ப நீங்க எல்லாருமே நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எதிர்த்து நிக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அவர் முதலாளி. அவரை வந்து முதலாளியாகத்தான் இருப்பாரு. ஆனால் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொழிலாளி, ஒரு தச்சு தொழிலாளி, தீப்பெட்டி ஆபீஸ் தொழிலாளி, வால் போஸ்ட் ஓட்டுனவர். அதான் உண்மையை ஒத்துக்கிறாரு. அவர் பிறக்கும் போதே முதலாளியா பிறக்கல. வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் பிறக்கும் போது அவர் ஒரு முதலாளி. அந்த முதலாளிக்குள்ள குணங்கள் தான் அவரிடம் இருக்கும். நாம் எளிதாக அவரை அணுக முடியாது. எந்த ஒரு வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போய் நீங்க எந்த நிகழ்ச்சினாலும் போய் நீங்க உடனே பாத்துருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். யாராவது காங்கிரஸ் பிரபு முறையில உங்களையே நான் பார்த்து கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர், எத்தனை கிராமத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அசோக வீட்டுல போய் உட்கார்ந்து பேச முடியுமா உங்களால? சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க
அங்க போய் உடனே அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி உங்களால பழக முடியுமா? இல்ல உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருக்காரா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னைக்கு போய் நம்ம உள்ள போய் உட்காரலாம், அவர் கூட உட்கார்ந்து உணவு அருந்தலாம், டீ சாப்பிடலாம். அங்க போன உடனே எப்பா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ குடிச்சா அன்பாக உபசரிக்கக்கூடியவர், ஒரு நல்ல மனிதர், மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவர். அவர் தொழிலாளியாக இருந்து இந்த அளவுக்கு தொழிலாளருடைய கஷ்டங்கள்லாம் தெரிந்து இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். இந்த பகுதி மக்களுடைய ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லுவாருங்க. அசோக எம்எல்ஏ இருக்காரு, அவர் யாராவது ஒரு கட்சிக்காரங்க பேரை சொல்ல முடியுமா? உங்களால சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற உங்களுடைய கட்சிக்காரர்கள் பேரை அவர் சொல்லிவிட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனால் அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கட்சிக்கார பேரையும் சொல்லுவாரு, ஊர்க்காரங்க பேரையும் சொல்லுவாரு, இங்க உள்ளவங்க பேரையும் சொல்லுவாரு, இங்க இருக்கிறவங்க பேரையும் சொல்லுவாரு, வெளியூர்காரங்க பேரையும் சொல்லுவாரு. ஏன்னா அவர் உங்களோடு உங்களுக்காக வாழ்ந்தவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர், நமக்கானவர். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் கேடி ராஜேந்திர பாத்தீங்கன்னா பல்லவட்டியில எல்லா சமுதாயத்துக்கும் சுடுகாடு இருக்குங்க. இன்னைக்கு சுடுகாட்டுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் சுடுகாட்டுக்கு அந்த கொட்டகை அமைத்து கொடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி தான். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால பாருங்க, நீங்க போங்க, நான் சொல்றேன், பொய்தான், நீங்க நேரம் போய் பாருங்க. சுடுகாட்டிலும் அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி பேர் தான் இடம் பெற்றிருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அந்த சுடுகாட்டில் எல்லா ஜாதிக்கும் நம்ம பட்டியல் சமூகத்துல 2-3 பிரிவுக்கு அவரு நம்ம வண்ணான் அந்த பிரிவு எல்லாத்துக்குமே அங்க தனித்தனி சுடுகாடு. அங்க பாத்தீங்கன்னா கூட அந்த போர்டு அண்ணன் அங்க வச்சிருக்காரு. அங்க அவங்களுக்கு தண்ணி வசதி, ஏற்பாடு வசதி, லைட் வசதி, மயான வசதி, எல்லா குடிநீர் வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தவர் அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான். இன்னைக்கு சிவகாசி மாநகரத்துல பல நல திட்டங்களை அவர் ஏற்கனவே அறிவித்திருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் 2026 நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளோட கூட்டணியோடு இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே அருமை அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க இன்னும் வருகிறார் இருக்கின்றார். எனவே அவர் செய்த நன்மைகளால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவர் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கானவர் என்று நாம் அனைவரும் ஒரு வாக்கு உறுதியை எடுத்து இந்த வருகின்ற தேர்தலிலே அவரை அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே நல்ல நிகழ்ச்சியிலே வரவேற்புக்காக தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டுத்துறை மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் அன்பு தம்பி குட்டி பாஸ்கர் அவர்களும், மாவட்டத்தினுடைய சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மைத்தினர் இசுருவேல் அவர்களும் மற்றும் 24வது வட்டக்கழக செயலாளர் அன்பு பிரியா அவர்களும் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேசன் அவர்களும் மற்றும் எண்ணற்ற கழக நிர்வாகிகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக செயல் வீரர்களும் மற்றும் கழக பெண்மணிகளும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணன் வருகின்ற நமது வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை மறந்து விடாதீர்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற 23/4/2026 அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அருமை அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களை அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்யுங்கள். தொடர்ந்து இந்த பகுதி நன்மைக்காக பாடுபடக்கூடியவர், நல்லவர், வாரி வழங்கும் வல்லர். அவர் நிறைய உதவி, மருத்துவ உதவி. இன்னைக்கு இந்த பகுதி மக்கள் யாராவது போய் எனக்கு இந்த இருதய ஆபரேஷன் இல்ல எனக்கு உடம்பு